தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகளில் போதைப் பொருள் நீங்க தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கம் கிடையாது. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இந்த சம்பவம் நடக்கிறது போதை தான். போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. 3000 கூட போடு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த போதை பொருள் எங்க இருந்து வருது? நீங்க குஜராத்ல இருந்து வருது, அதானிட்ட இருந்து வரலாம், திரும்பி சொல்லிடுறாங்க. நான் சொல்லல, தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வருது சார்? பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வந்து வச்சுக்கலாமே என் ஊர்ல. பக்கத்துல வந்து பாலியல் வன்முறை நடக்குது, அப்ப நான் என் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல கூட்டாட்சி தத்துவம் தான் சார். சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்கு சார், கூட்டாட்சியில இல்ல. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதை பொருள் நடக்குது, அது நான் பொறுப்பு. அதுக்கு நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. கள்ளக்குறிச்சியே விட்டுருங்க, தனியா சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம். ஆனா அந்த போதை பொருள், இந்த போதை வஸ்துக்கள் எங்க இருந்து வருது? எந்த போர்ட் மூலமா வருது? நான் தான் சொல்ல சார், குஜராத்ல அதானி போர்ட் மூலமா நீங்க சொன்ன அது நீங்க எல்லாம் சொல்றீங்க பார்த்தேன். அங்க இருந்து வந்துருச்சு. அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்குள்ள வராம இல்ல இல்ல யாரு என்னமோப்பா. ஆனா இதை ஊக்குவித்து மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் தடுப்பு இருக்கு, இதே கடலோர காவல்படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? அவங்க என்ன செய்யறாங்க? இது வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லோருக்கும் உண்டு. குத்தி போடுவாங்களா? குத்தி போடி இட்டு போடிச்சு போடுவாங்க. இட்டுப்பு கிட்ட போலாம் திம்மறிபுரம். ஐ இத வந்து கடந்து போயிட முடியாது. யாரமா அதை ரசிப்பாங்களா? மாநில அரசு தவிர. மாநில அரசுங்க இருக்கு. நான் முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி ஒரு குட்கா கடையில கிடைக்குதுனே தமிழக முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல வந்து சொன்னார். பாருங்க, குட்கா வந்து கடையில எல்லாம் கிடைக்குது. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க நடக்குது இருக்குது, அதற்கு காரணம் போதைன்றீங்க. இதுக்கு யார் பொறுப்பு? சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்டில் என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு. இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அரசு செய்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ராமர் கோயிலா முருகன் என்னை இழுத்து உள்ள பாக்குறியா? ராமர் கோவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது முடிஞ்சு வச்சு. அந்த ட்ரஸ்ட் தான் அந்த வேலையை பார்க்கணும். பிரதமருக்கு அங்க என்ன வேலை சார்? அமைச்சருக்கு என்ன வேலை? நம்ம அமைச்சருடைய துறை அறநிலையத்துறை. அறநிலையத்துறை சேகர் பாபுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தானே செய்யணும். ஆசிரியர் வீரமணி சொல்றாரு, அறநிலையத்துறையா கணக்கு வழக்கு பார்த்தியா ஓரமாக்க. அதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு இது அவர் பயன்படுத்தின அவருடைய கருத்து. கடவுள் மறுப்பு சார். திராவிட கழகம் தீக்கா என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். நாங்க கடவுள் நம்புறப்பலாம் கிடையாது. எங்க நாங்க எல்லா இறைவனையும் அல்லாஹ்வையும் கும்பிடுவோம். இன்ஷா அல்லாஹ். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சிவாய நமஹ. நமோ நாராயணா. அங்க பிறந்து வளர்ந்து அயோத்தியிலே இருக்கிற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அடிக்கல் நாட்டு விழா கழைப்பில்லை. ராம்நாத் கோவிந்த் ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டுருக்காங்க. உள்ள செத்துறீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? பிஜேபிக்கு 3 முறை தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைச்சு. ஒரு முறை சிறுபான்மையினர், ஒரு முறை பட்டியலிட்டவர், ஒரு முறை பெண் அண்ட் பழங்குடி. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க?
சிறுபான்மை தலைவர்களை ஜனாதிபதி ஆக்கணுமா இல்லையா அது சொல்லுங்க சார். நீங்க ஓபிசி ஆக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆக்கிருக்கீங்க சார். எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. அது வந்து 10ல் 1. நான் சொல்றது 100% ஸ்ட்ரைக் ரேட். 3 பேர் தான் வாய்ப்பு. 3லயுமே யாரை கொண்டு வந்தாங்க? ஒரு பட்டியலினம், ஒரு பழங்குடியினம், ஒரு சிறுபான்மையினர். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நாங்க ஒரு பட்டியலினம், ஒரு பழங்குடியினம், ஒரு சிறுபான்மையினர். அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறீங்களா? யாரு சுதந்திரமா நடமாட விட்டீங்கன்னு சொல்லுங்க. மாட்டுநாட மானஸ்தன் கோவிலுக்குள்ள விட மாட்டீங்களா சார் குடியரசுத் தலைவரை? வெளியே உட்கார வச்சிட்டீங்களா? எந்த கோயில்? இது என்ன ஆட்சி இது? எந்த கோயில்ல? ஒரிசால சூரியநாராயணன் கோயில உள்ளவே அனுமதிக்கலையே. கிளியை பூட்டி கூண்டுல அடைச்ச மாதிரி சோமநாத் கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் போன போது போக வேண்டாம்னு போக கூட லெட்டர் மறுத்துரு. நீங்க சொல்லாதீங்க. ஒருத்தரை போக கூடாதுன்னா நானும் போக கூடாதுன்னு சொல்லலாமா? போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இல்ல மோடியா சார் உள்ள கூட்டிட்டு போலன்னா நீங்க எங்கேயே போறீங்களா சார்? ஜனாதிபதி போறேன்னு சொல்லல, மோடி போக கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அப்ப ஜனாதிபதி போறேன்னு சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு போக கூடாதுன்னு சொன்னார். நீங்க எது சார் முறை? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. அப்ப இவர் ஒரு பிரதமர், நான் ஒரு தலித ஜனாதிபதி ஆக்கி இருக்கிறேன். நான் கூட்டிட்டு போறேன், வாங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவரே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். ஆமா சார், ஓபிசி. ஆமா தெரியும் சார். அது பின்ன சார் நல்லா தெரியும். அதுல எத்தனை ஓபிசி வந்து செயலாளர்களா இருக்காங்க நாடாளுமன்ற வளாகத்துல? எத்தனை பேர் இருந்தாங்க காங்கிரஸ்? ஒரு பட்டியலினத்தவர் அகில இந்திய தலைவரா இருக்கார், ஒரு பட்டியலினத்தவர் மாநில தலைவரா இருக்காரு, சரிங்களா? ஆனா இன்னைக்கு முக்கியத்துவம் யார் கிடைக்குது? மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி. நீங்க சொல்லுங்க, எங்கள் தலைவர் நீங்க மல்லிகார்ஜுன கார்கே சொல்றீங்க, ராகுல் காந்தி? மல்லிகார்ஜுன தான் சொல்றோம். ஏங்க மனசாக என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி யார தலைவர்ன்றாரு, வார்த்தைக்கு சொல்றாரு. ராகுல் காந்தியோட அப்பா வயசு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு. அவர் 9 முறை வென்றவர், சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவ்வளவு வென்றவர். ராகுல் காந்தி வர வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கிறார், உட்கார மாட்டாரு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இவ்வளவு கொச்சைப்படுத்தி தயவு செய்து பேச சார். நான் வீடியோ ஒரு நிமிஷம் சார், நான் ப்ரூஃப் காட்டுறேன்றேன். சில பேரால வந்து நிற்பதற்கு மகிழ்ச்சியா நிற்பாங்க. என்ன பாத்தீங்களா, உட்கார சொன்னா உட்காரவே மாட்டாங்க. எவ்வளவு நேரம் கார்ல உட்காந்துருக்கோம், வீட்டுல உட்காந்துருக்கோம், எல்லாரும் உட்காந்து தான் இருக்கும். நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நிக்கிறோம். அது குறை கண்டுபிடிச்சு காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. இந்திய கூட்டணியில வந்து பிரதமர் வேட்பாளரா திரு மல்லிகார்ஜுன கார்கே மம்தா பானர்ஜி பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னு பதறி எல்லாருமே அதெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. அதுல வந்து ஒரு பட்டியலினத்தவரை பிரதமர் வேட்பாளரா, மூத்தவரை, கட்சியுடைய தலைவரை, பெருங்கூட்ட கட்சியுடைய தலைவரை சொன்னா அதுல என்ன வருது வரல. அப்புறம் அந்த ப்ரொபோசலை கூட டிஸ்போஸ் பண்ண கூட்டணி சார். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இல்லன்னு சொல்ல நான் சொல்றேன், நான் நடந்த சம்பவம் தப்புன்னு சொல்றேன். இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா, நான் மட்டும் சாப்பிடுறேன். என்னம்மா? இந்தியா கூட்டணி என்பது பல முகங்கள் இருக்கு, பல மாநிலம் சம்பந்தப்பட்டது, பல மாநில தலைவர்கள் உட்கார்ந்து வேற கட்சி சேர்ந்தவர் தான் ப்ரோபோஸ் பண்றாரு. சொன்னது நம்ம கட்சி இல்ல, வேற கட்சிக்காரங்க. கன்சல்டேஷன் எல்லாம் அந்த அம்மா எழுந்து அறிவிச்சிட்டாங்களா, உடனே இவங்க பதறாம ரைட் அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்ப்ரைசிங்லி இது நோபடி அப்போஸ்ட் அதர் தென் காங்கிரஸ். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஒரு தேசிய கட்சியா காங்கிரஸ் பார்வை. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை. ராஜீவ்காந்தி ஒரு தேசிய கல்விக் கொள்கை இதற்கு முன்னாடி கொண்டு வந்தார், 80களில் கொண்டு வந்தார். அப்ப அவர் கொண்டு வரும்போது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மும்மொழி கொள்கை தான் அன்னைக்கு வந்துச்சு. மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இணைப்புல வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. எது இந்தி திணிப்பு? சொன்ன நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல, நல்ல கேள்வி. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது அதுக்கு எதிராக இருக்கு. எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருக்கு? என்ன சார் பெரிய பெரிய வார்த்தை? ஆமா சார், சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. புதிய எஸ்சி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? எம்பிசி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நாங்கள் எதை விரும்பி எங்களுடைய பிள்ளைகள் படிக்குதோ அதுக்கு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. வாய்ப்பு இருங்க கிடையாது, ஆனா திணிக்க கூடாதுன்றோம். எங்க திணிக்காதீங்க. நீ இதை படித்தால் தான் உனக்கு இந்த வாய்ப்புன்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க. என் மகளுக்கு பிரெஞ்சு தெரியும், பிரெஞ்சு தெரியும், பிரமாதம். நான் பர்சனலா போக கூடாது, ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன். உங்களுடைய மகள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சாங்களா?
ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் அது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சர்ச் பார்க்கை விட லேடி வெலிங்டனை விட நம்பர் 1 சென்னை மாநகராட்சி பள்ளி கூட ரிசல்ட்ல வந்திருக்கு. ஏன் சார் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம்? அங்க இடம் இல்லையே, எங்க இடம் இருக்கு அங்க தானே சீட் கிடைக்கல. ஏன் சார் சீட்டு கிடைக்காதுன்றல, எங்கெங்க வீடு அருகாமையில் இருக்கு அந்தந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து. அருகாமையில மாநகராட்சி பள்ளிகளே இல்ல, அங்க இருந்தா தானே சேர்க்க பள்ளிகள் இல்ல. நம்ம சுற்று வட்டம் 5 கிலோமீட்டர் பள்ளிக்கூடமே இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க, அது அவருடைய விருப்பம். அதத்தான் சார் சொல்றேன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க. படிச்சுக்க வேண்டியதான், தெலுங்கு படிக்க வேண்டியதான். எங்க போய் தெலுங்கு வாத்தியார் எங்க இருக்காரு? கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே. நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடிப்ப. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.